கன்னிகா, நீ எல்லாம் ஊருக்கு பெரிய மனுஷன், பணக்காரன். உன் பணத்தை வச்சு அந்த பொண்ணு விலைக்கு வாங்கிட முடியும் நினைச்ச? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னை விட நீங்க எல்லா வகையிலும் உயர்ந்துட்டீங்க. என்ன நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. நல்ல நாள் அதுவுமா அந்த பொண்ணோட மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன். சரி தம்பி, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. நாம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணோட விருப்பப்படி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவோம். கன்யா, கன்யா, என்னம்மா அப்படி உட்கார்ந்திருக்க? ராஜதுரையா செக்ரட்டரி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. கிளம்பு, இசை விழாக்கு போக வேண்டாம். 10 திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும். கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். கன்னியா பாட போறதுக்கு முன்னாடி ஆள் நடமாட்டமே இல்லாத வெட்டுவாங்கேணியில வச்சு அவளை தீர்த்து கட்டணும். கமான், கமான். ஊர்ல இருந்து வந்தவங்களா இருக்காங்கல்லப்பா? இப்பதான் அவங்க எல்லாம் புறப்பட்டு இசை விழாக்கு போனாங்க சார். அப்படியா? ஆட்டோ, பாரதாசன் கல்யாணத்துக்கு போ. இசை விழா 90கா சார்? ஆமா. போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போப்பா. வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ, இசை விழாக்கு போலாம். என்னம்மா இந்த நிலைமையில எப்படி பாடுவ? இல்ல, பாடித்தான் ஆகணும்.
சந்திரர்க்கு நல்லவளே, உனக்கு சாலை நிழலாவேன், சந்தமுள்ள பாட்டாவேன். ஏட்ட மறந்தாலும் தமிழ் பாட்டு